அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது? 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது. காலை நிலவரப்படி 2வது இடத்துல இருந்தாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கும் அந்த 107 இடங்கள், அதோட அதிமுக பெற்றிருக்கும் 54 இடங்கள், ஒன்று சேர்த்து 175 இடங்கள், அதாவது திமுக பெற்றிருக்க 73 இடங்களை சேர்த்துனா 173 இடங்கள் அவங்க பெற்றிருக்க வேண்டும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவரோட எதிர்காலம், அதிமுகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து சொன்னாங்க அதிமுகவோட இது வந்து வாழ்வா சாவா தேர்தலாக அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. இது எப்படி இருக்க போகுது? எடப்பாடி பழனி இன்றைக்கு அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. எதிர்க்கட்சி நிலையை கூட தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இனி தமிழ்நாட்டு அரசியல் சட்டமன்றத்திலும் சரி, அரசியல் களத்திலும் சரி, விஜய் வெர்சஸ் உதயநிதி என்கிற அளவில் மட்டுமே அது கட்டமைக்கப்பட்டு பயணிக்கும். திமுக தோல்வி பெற்றிருந்தாலும் கூட ஒரு சித்தாந்த ரீதியில் வலுவான கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி. ஆனால் அதிமுக ஒரு தொண்டர்கள் பலத்தால் மட்டுமே வலுவோடு வெற்றியை பெற்ற ஒரு கட்சி. அந்த தொண்டர்கள் நம்பிக்கையை பெறணும். இந்த முறை தோற்றதுக்கு இன்னொரு காரணம், அந்த தொண்டர்களால் தலைமை என்பதை மாற்றி தன்னுடைய பண பலத்தால் கட்சியினுடைய அந்த பொதுக்குழுவால் அவர்களை விலைக்கு வாங்கி அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி அடைந்தார். இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. தொண்டர்கள் அதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தலைமை மாற்றம் நிச்சயமாக ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக இனிமேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். நடக்காது, எந்த காலத்திலையும் நடக்காது. அப்போ ஒரு தலைமை மாற்றம் தேவை. சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இன்றைக்கு அதிமுக அந்த 54 தொகுதி பெற்றிருக்கிறார்கள்னா, எங்கெல்லாம் 1 இயர் கவுண்டர் அந்த காம்பினேஷன் இருக்கோ அதில் ஒரு பகுதி, எங்க வலுவான வேட்பாளர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி கட்டமைப்பையும் தொண்டர் பலத்தையும் தங்கள் செல்வாக்கையும் நிலைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த இடங்களே ஒரு 25-30 இடங்கள் இருக்கும். அவர்களால் தான் வெற்றியே ஒழிய அந்த வெற்றிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தமே அவர் போய் கேம்பெயின் பண்ணதுனால அதனால எல்லாம் இப்போ தொண்டாமுத்தூர்ல வேலுமணி ஜெயிச்சதுக்கும், CV சண்முகம் ஜெயிச்சதுக்கும், விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சதுக்கும் காரணமே இவர் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட செல்வாக்கு, அவங்களோட உழைப்பு தான். அதெல்லாம் அவர் அது மாதிரியான வலிமையான வேட்பாளர்கள் ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அடுத்து அந்த சாதிய கட்டமைப்பு. அடுத்து ஒரு மிகப்பெரிய தவறாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுக பாதிக்கப்பட்டுருச்சு. மேற்கு மண்டலங்கள் கோட்டையாக கருதப்பட்ட அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தென் மாவட்ட சாதிய அரசியல். அங்க உங்க புதிய தலைமுறையிலேயே நான் சொல்லியிருக்கேன், இவர் விவசாயின்னு சொல்றாரு. அது பண்ணையார்களின் அரசியல், காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல். விவசாய கூலிகளை, விவசாய தொழிலாளர்களை வைத்து வளர்க்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆதிக்க சாதியினுடைய மனப்பான்மையை அடித்தட்டு மக்களிடத்துல அடிக்கோல் காட்டுகிற செய்தி நான் ஒரு விவசாயி என்பது. அப்ப அந்த சாதிய ஆதிக்கம் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் அதிமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தியது. சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், இந்த ஐடி ஃபீல்டு, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த படித்தவர்கள் அதிகம் இருக்கிற அந்த ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கிற பகுதிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சந்தித்திருக்குது. அந்த சாதிய அரசியல், அந்த தென் மாவட்ட பாதிப்பு, மத்திய மண்டலம், டெல்டா, அப்ப எல்லா பகுதியிலையுமே அதிமுக பாதிக்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சி உடன் கூட்டணி சேர்ந்ததால் ஒரு 20 தொகுதி 25 தொகுதி வலிமையான கட்டமைப்பு கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் வேட்பாளர்களாக ஒரு 20-25 தொகுதி. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியால்
அவரது தலைமைக்காக வாக்களித்து இப்ப பாட்டாளி இப்ப நீங்க சொல்றதுல இருந்தேன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னோட கூட்டணிகளை கொண்டு வந்தது அவரோட ஸ்ட்ராட்டஜி தானே, அவரோட வியூகம் தானே. அதாவதுங்க, நாங்க எம்ஜிஆர் வழியில கட்சி நடத்த சொன்னோம், இவர் ராமதாஸ் வழியில கட்சி நடத்துறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அதிமுகவை திராவிட சித்தாந்த வழியில நடத்துறதுக்கு பதிலா திரு ராமதாஸ் அவர்கள் அந்த ஒரு சமுதாய பாதுகாப்புக்கு அவர்கள் ஒரு ஜாதிக்கு நடத்துகிறது போல நீங்க ஒரு ஜாதி கட்சியாக அதிமுகவை மாத்திட்டீங்க. அவ்வளவுதான். இது ஏதோ பல பேர் சொல்லுவாங்கல்ல, தனக்கு ஒரு வலிமையை வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்வதாக நினைத்து கொண்டு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் தலைமை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று இவர் தொடர்ந்து அடம் பிடித்தால் அரசியல் அரங்கத்திலிருந்து இப்ப கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாக 140 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆளுகிற கட்சியாக இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து 75-80 தொகுதிகளில் வந்தது. இப்ப 40-50 தொகுதிக்குள்ள வருது. இனி இதனுடைய அடுத்த நிலை என்பது இன்னும் கீழே போகும். அப்ப இந்த சரிவுகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் லஞ்சம், ஊழல், இப்ப ஸ்டாலினை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. அவர் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் ஒரு அப்பாற்பட்ட அரசாங்கத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தல. சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கத்தை அல்லது கட்சியை அவர் நடத்தல. தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கல. திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கல. பாஜகவோட கைகோர்த்தார். திமுகவோடு மறைமுகமாக ஒப்பந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அதிமுக வீழ்ச்சிக்கு காரணம். தொண்டர்களால தலைமை என்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதி மாற்றப்பட்டதோ அன்றைக்கே அதிமுகவுடைய சரிவு தொடங்கிவிட்டது. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி.